மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விக்கிரவாண்டியிலிருந்து கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டு பல்வேறு ஒப்பந்ததாரர்கள் மாறி மாறி அந்த பணியை எடுத்து இதுவரையில் செய்யப்படவில்லை. வடக்குத்து அருகே கம்மாவோட அருகே தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் பலியாகிறது. வணிகர் சங்கங்கள் பொதுமக்கள் தொடர்ச்சியாக சாலை மறியலில் ஈடுபட்டு கடையடைப்பு நடத்தி வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் திரு சபா ராஜேந்திரன் அவர்களும் அவர்களை சமாளிக்கவே முடியவில்லை. மாண்புமிகு அமைச்சர் பல மாவட்டங்களுக்கு அதற்கு பிறகு தொடங்கிய சாலைகள் எல்லாம் ஆய்வு செய்து விரைவாக அந்த பணிகளை முடித்து விட்டார். விக்கிரவாண்டி சாலை விரைவாக முடிக்க போடப்படும் கேட்டுக்கொள்ளுங்க. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் குறிப்பிட்டது ரொம்ப நாட்களாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விக்கிரவாண்டி முதல் பகுதியிலே ஏற்கனவே ஒப்பந்ததாரர் போட முடியாமல் அந்த பணிகளே ஒன்றிய அரசாங்கம் அதை ரத்து செய்துவிட்டது. ஏன்னா அது நகாய் சாலை, மாநில சாலை அல்ல, ரத்து செய்துவிட்டது. மீண்டும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தின அடிப்படையில் கடிதம் எழுதிய அடிப்படையில் இப்பொழுது டெண்டர் விடப்பட்டு இவிகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் என்கிற ஒரு கம்பெனி எடுத்திருக்கிறார்கள். இப்போ ஒப்பந்தங்கள்லாம் போடுகிற நிலையில் இருக்கிறது. அது முடிந்த உடனேயே துறையின் சார்பாக நாங்களும் அதை விரைவுபடுத்தி அந்த சாலை கட்டாயம் போடுவதற்கு இந்த அரசு வேண்டிய முயற்சிகள் எடுக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ஒய் பிரகாஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் ஓசூர் தள்ளி சாலையும் டிவிஎஸ் முதல் ராய்கோட்டை வரையிலும் இருவழிச்சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. நடுவில் இன்னொரு ஓசூர் தள்ளிச்சாலையில் ஒரு 3 கிலோமீட்டரும் டிவிஎஸ்லிருந்து ராய்கோட்டை செல்லும் சாலையில் ஒரு 2 கிலோமீட்டர் போடாமல் இருக்கிறது. அது இந்த ஆண்டு எடுக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒசூர் ரொம்ப இண்டஸ்ட்ரி ஏரியா என்கிற காரணத்தினால்தான் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக இந்த 4 வழிச்சாலையை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். அதில் இடம்பெற்றிருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குறிப்பிட்டதை போல 2 இடங்களில் அது குறுகிய சாலையாக 4 வழிச்சாலை ஆக முடியல. அது பீரியடு முடியாத காரணத்தினால்தான். ஏன்னா ஒரு சாலை போட்டால் ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சா தான் நாங்கள் ரினியூவல் பண்ண முடியும். பீரியடு போடாத காரணத்தினால்தான் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த ஆண்டு நான் சொல்ற அந்த விதிகளுக்கு உட்பட்டிருக்குமே, ஆனால் இந்த ஆண்டே எடுத்துக்கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்ணமங்கலம் ஆரணி சாலை 0/0 முதல் 17.2 சாலையாக உள்ளது. இதில் 1.2 கிலோமீட்டர் சாலை 4 வழி சாலையாக உள்ளது. மீதமுள்ள 16 கிலோமீட்டர் சாலை இருவழி தடத்துடன் கூடிய பாவுதள சாலையாக உள்ளதை 4 வழி சாலையாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் மூலமாக அமைச்சரை கேட்டுக்கொண்டு, மேலும் ஆரணி திருவண்ணாமலை ஒரு கேள்விதான். மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லிடுவாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்லுகிற சாலையை நானும் அறிந்தவன் தான். அது ஏன்னா எங்கள் சொந்த மாவட்டம் இது. ஆனால் அதுவும் இது நிலையில் தான் இருக்கிறது. அது விதிகளுக்கு உட்பட்டிருக்குமே, ஆனால் அது எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அங்கே போக்குவரத்து அதிகம் இருப்பதை நானே அறிவேன். எனவே துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து அது விதிக்கு உட்பட்டிருக்கிறதா என்பதை நான் ஆய்வு செய்கிறேன். அப்படி அது விதிகளுக்கு உட்பட்டிருக்குமே, ஆனால் இந்த ஆண்டே அதற்கு முக்கியத்துவம் தரப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.